ஏம்மா அன்னைக்கு சிக்கன் இருக்கான்னு கேட்டிங்க. நான் வந்து ஒரு சிக்கனை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். வச்சுட்டு நான் போய்ட்டு இங்கே குளிச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டு வரும்போது டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸில் பெப்பர் சிக்கன் பண்ணிட்டீங்க. அது எப்படின்னு சொல்லுங்கள், நான் வீடியோ எடுக்கணும். சரி சரிப்பா, அதுதான் இன்னைக்கு பண்ண போகிறேன் இப்போது. ஓகே. இதோ அதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல வேலை நீ வந்துட்டு கேளு. இது வந்து 1/2 கிலோ சிக்கன். ஓகே. ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. இது வந்து வெங்காயம், அதாவது இந்த ஊரில் இந்த சைஸ் தான் பாருங்க, அது இவ்வளோ தேவையில்லை. அதனால இதில் பாதி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும். கட் பண்ணியிருக்கேன்னா இந்த அளவுக்கு தக்காளி. ஓகே. இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் உரிச்சது, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. கொத்தமல்லி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதை வச்சுருக்கேன்னா இப்போ வந்து அது தேங்காய் லாஸ்ட்டில் போடணும். இறக்க போகிற சமயத்தில் இதை போடணும். அது 1 ஸ்பூன் தேங்காய், திருவண்ண தேங்காய். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் அதில் போடணும். இது வந்து சில்லி பவுட்ரு. இந்த வெறும் மிளகாத்தூள்னு சொல்லுவேன் நான். 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அது இது வந்து பெப்பர். இது பெப்பர் சிக்கன் இல்லையா, அதனால் இதுக்கு பெப்பர் தூள் கொஞ்சம் 1 ஸ்பூனு போடணும். சூப்பர். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே ஸ்பூனால் 1 ஸ்பூனு. ஓகே. ஸோ இதெல்லாம் தேவையான பொருட்கள். இதெல்லாம் தேவையானது. ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள். ஓகே. சூப்பர். இப்போ நம்ம வந்து தாளிக்கலாம். ஃபர்ஸ்ட் தாளிக்கிறோம். ஓகே. எண்ணெய் ஊற்ற போகிற பாரு. நான் ஒரு ஸ்பூன் காமிச்சேன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றணும். நான் ஸ்பூனால் ஊற்றலை, அப்படி நேரடியாக ஊற்றுறேன். நீ ஊற்றும்போது பார்த்துக்க. நானும் அப்படியே தான் ஊற்றுவேன். என்னெல்லாம் எப்படி ஸ்பூனில் ஊற்ற முடியும்? ஓகே. சூப்பர். கரெக்டாக ஸ்மூர் அவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டேன்னா இப்போ வந்து இதுக்கு பட்டை இலை இந்த இப்போ நீ ஃபர்ஸ்ட் சொன்ன ஐட்டம்லாம் இல்லாமல் இதான் ஸ்பெஷல். இதான் தாளிக்கிறது. அதாவது இந்த பெப்பர் சிக்கனுக்காக. ஓகே. இது வந்து சோம்பு. ஓகே. அது வந்து ஒரு 1/2 ஸ்பூனு 1/4 ஸ்பூனு போட்டுக்கிறேன். ஓகே. சூப்பர். போட்டுட்டேன்னா அடுத்தது இது வந்து பெப்பர் சிக்கனுங்கிறதுனால அதில் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் காட்டின பாரு 1 ஸ்பூனு, அந்த அளவுக்கு இதை பாரு 1 ஸ்பூனு பெப்பர் போடுறேன், முழு பெப்பர். சூப்பர். போடுங்க. ஓகே. போட்டேன்னு அவ்வளோதான். அது 2 தான் தாளிக்கிறதுக்கு. வேற இந்த என்ன பட்டை இலை கிராம்பு எதுவும் தேவையில்லை. இப்போ வந்து ஆனியனை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணணும். ஓகே. ஆனியன் போட்டீங்க, உடனே பூண்டும் போடுங்க. பூண்டு யூடியூப்ல தான் ஃபர்ஸ்ட் ஆனியனை தனியாக வதங்கணும்னுவாங்க. அதெல்லாம் 2 ஒன்றா வதங்கும். உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ பண்ணுறீங்க? ஆனால் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்படி அதுக்கெல்லாம் வந்து சமைக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க கற்றுக்கிட்டு செய்வாங்க பாரு, அவங்க தான் அந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க. எனக்குலாம் இதெல்லாம் இதை போட்டால் எவ்வளோ நேரத்தில் வதங்கும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் மைண்ட்லேயே இருக்கு. சான்ஸே இல்லை. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஓகே. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வதங்கிடுச்சா? இந்த அளவுக்கு 1 நிமிஷம் தனியாக வெங்காயமும் பூண்டும் வதங்கணும். அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து நம்ம தக்காளி போட போகிறோம். ஓகே. தக்காளி அது போட்டு 1 நிமிஷம். ஓகே. சரி, கொஞ்ச நேரம் நம்ம பிரேக் எடுத்துக்கோம். சரி. ஓகே. சரிம்மா. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்கள். இது கொத்தமல்லி தழை எல்லா பொருளுக்கும், சமைக்கிற பொருளுக்கு இறக்கின பிறகு தான் நான் போடுவேன். ஆனால் இதுக்கு மட்டும், இந்த பெப்பர் சிக்கனுக்கு மட்டும் அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு வதங்கும் போது அதையும் போட்டுடணும். ஏன்னா இந்த ஸ்மெல் அதுக்கு தேவை. ஓகே. பர்ஃபெக்ட். அடுத்தது சிக்கன் நல்லா அலசி புளிஞ்சு தண்ணி இல்லாமல் இருக்குது பாரு. ஓகே. அதெல்லாம் நானே தண்ணியெல்லாம் எடுத்தேன். நல்ல தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஓகே. சூப்பர். வெரி குட். இப்போ ஒரு 50 செகண்ட் இருந்தால் போதும். 50 கூட இல்லை, 30 செகண்டு மஞ்சத்தூள் போட்டுருங்க. மஞ்சத்தூள் மெயின். அப்புறம் இது குட்டி ஸ்பூனு. இதெல்லாம் 1 போடுறேன். ஓகே. அடுத்தது இங்கே 1 ஸ்பூனு இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே. அவ்வளோதான். இது நல்லா வதங்கணும்ப்பா. ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வதங்கணும். ஓகே. இது வரைக்கும் நீங்கள் பண்ணுறது எல்லாமே நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஓகேவா? பெருசாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சரி. சரிம்மா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. சரி. 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஓகே. எவ்வளோ சூப்பராக வதங்கி வந்துட்டு. வா. அதில் தண்ணியே ஊற்றலை பாரு.
சான்ஸால ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நான் போடுறத பாரு. இல்லை அந்த கருவேப்பிலாம் போடலாம். கருவேப்பிலை இதுக்கு கிடையாதுப்பா. ஏன் கருவேப்பிலை போட்டோம்னா சாதாரணமாக நம்ம சிக்கன் கிரேவி அந்த இதெல்லாம் செய்கிறோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட் வந்துடும். அதனால் இது கூட போட வேண்டாம். சில்லி பவுடரு. ஓகே, கருவேப்பிலை போடக்கூடாது. கருவேப்பிலை வேறு டேஸ்ட் வந்துடும். இது வந்து சில்லி பவுடரு. இதை போடுறேன் பாரு, 1/2 ஸ்பூன். அது காரத்துக்கு கூட இல்லை, சும்மா ஒரு அழகுக்கு. ஓகே, எதாக இருந்தாலும் எங்கள் அக்கா இருக்காங்கல்ல பாண்டிச்சேரி குண்டு தெரியுமா, அவங்க எதையாக இருந்தாலும் அழகாக செய்யணும் விஜயா, அழகாக செய்யணும் விஜயான்னு சொல்லுவாங்க. சூப்பர். அதனால் அழகுக்காக சூப்பர். இப்போ இன்னும் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் போடணும். இது போட்டுட்டேன். ஏதோ மசாலா வச்சுருக்கீங்க? கொஞ்சம் மசாலா பவுட்ரு. அதெல்லாம் கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு தருப்பா. ஓகே, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மி. ஓகே, சூப்பர். அதுதான் என்கிட்ட இல்லை, நான் வாங்கினேன். இருக்கு நான் வாங்கிட்டு வந்துருக்கேன். சூப்பர். ஆல்ரெடி பார்க்க பக்காவாக இருக்குது. இன்னும் உப்பு போடல கூட. போடணும். உப்பு போட்டால் கொஞ்சம் தண்ணி விடும். கடைசியாக போடணுமா உப்பை? போட்டலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக் தான் உங்கள் சாப்பாடு நல்லா இருக்குது. மற்றபடி எல்லாத்தையும் ஒரு அளவாக போடணும். அதிகமாக போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாது. ஒரு அளவு இருக்குது, அதோட கரெக்டாக செஞ்சோம்னா அது அளவுலாம் எங்களுக்கெல்லாம் சொல்லாமலே தெரியும். நீங்களாம் இதெல்லாம் பார்த்து அதுதான் நான் வீடியோ எடுத்து வச்சுக்கேன். இந்த பருப்பு உப்பு போடுறேன். 1/2 ஸ்பூன் உப்பு, அவ்வளோதான். ஒரு பெப்பரும் கொஞ்சம் தேங்காயும் வச்சுருக்கேன். அதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் அதை நான் போடுவேன். இப்போ 5 நிமிஷம் இன்னும் மூடி வச்சு வேணுமா? ஆமாம், இது 5 நிமிஷம் மூடிடுறேன். அவ்வளோதானே? இப்போ வேறு எதுவும் இல்லை? வேறு எதுவும் இல்லை. இது ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். ஓகே, அதுக்காக தான் வெயிட் சூப்பர்மா. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். சரி அம்மா, அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு விஜய் இதை பெப்பர் திறந்து பார்ப்போம். நான் 5 நிமிஷம் சொன்னேன் விஜய். ஆனால் இங்கே இருக்கிற சிக்கன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடுது பாரு. அங்கே எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே பெப்பர் அழகான கலரும் வந்துருச்சு. இப்போ பெப்பர் போட்டோம்னு வச்சுக்கா, ஓகே, அப்படியே அந்த பெப்பர் சிக்கன் கலர் வந்து அதில் ஸ்மெல்லே பக்காவாக இருக்குது. ஓகே, போடுங்க. 1 ஸ்பூன் சொன்னல அது ஃபுல்லு. ஓகே, இந்த கலரே மாறிடும் பாரு பெப்பரை போட்டோன்னு. சரி, பார்க்க சான்ஸே இல்லை. 1 நிமிஷம் இதை கிண்டிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுருக்கேன். கொஞ்சம் காரமாக இருக்குது. இப்போ ஸ்வேதா பாப்பாலாம் காரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூனு தான் தேங்காயும், துருவன தேங்காய். இப்போ நான் யூடியூப்பில் பார்த்து இந்த மாதிரி பண்ணேன்னா தேங்காய்லாம் சொல்ல மாட்டாங்க யாரும். அப்படியா? இது நான் பண்ணும்போதெல்லாம் தேங்காய்லாம் நான் போட்டதில்லை. பாரு எப்படி இருக்குது பாரு விஜய். அங்கே பாருமா, சூப்பர். நானே சம்தேரி பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை. சூப்பர்மா. இப்போ இது இன்னும் எவ்வளோ நேரம்? ஒரு 2 நிமிஷம் இருந்தால் அதுவே ட்ரை ஆகிடும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுங்க. இந்த தண்ணிலாம் வற்றிடுச்சுன்னா நல்லா அப்படியே நல்லா நல்லா கொஞ்சம் அப்படியே சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக சான்ஸே இல்லை. ஓகே, இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சூப்பர். அப்புறம் என்னம்மா முடிஞ்சிச்சா விஜய்? எப்படி இருக்கு? சான்ஸே இல்லை. வா, 2 மினிட்ஸ் முடிஞ்சிச்சாம்மா? 2 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓ, சூப்பர் சூப்பர். இந்த பக்காவாக இருக்குமா? சான்ஸே இல்லை. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சிக்கனே முடிஞ்சிருச்சு. எவ்வளோ டைம் ஆச்சுப்பா? லெஸ் தென் 20 மினிட்ஸ் தான். ஓ, ஏன்னா எனக்கு 1/2 மணி நேரம் நினச்சேன். பரவாயில்ல, 20 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. சூப்பர்மா. நான் டேஸ்ட் பண்ணுறேன். டேடியை கூப்பிட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு. இவ்வளோ நாளாக அவர் சிக்கன் சாப்பிட மாட்டாருன்றது மேட்ரே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஏமாற்றி வச்சுருக்கீங்க. சாப்பிட மாட்டேன், சிக்கன் சாப்பிட மாட்டாரு. சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டேன். சான்ஸே இல்லைம்மா. ஸ்வேதா, நீ வந்து பாரு. நான் டேஸ்ட் பண்ணுறேன். நான் தான் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டேன்ப்பா. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நான் டேஸ்ட் பண்ணேன். இது வெரி ஈஸி விஜய். நீங்கள் தனியாக இருக்கிறதுக்கு அழகாக செஞ்சு சாப்பிடுங்க. செய்யக்குள்ளே உனக்கு என்னமோ டைம் எடுக்கிற மாதிரி தெரியும், ஆனால் டக்குன்னு செய்யலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர்மா.